டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஆறுமுகம் என்ற தலைப்பிலே ஒரு கதை ஒன்றை நான் படித்ததில் பிடித்த ஒரு கதை ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஆறுமுகம் யாழ்ப்பாணத்திலே ஒரு வைத்தியசாலையில் நோயாளிகளை பராமரிக்கின்ற பணியினை செய்து வருகின்றார். அவர் சுறுசுறுப்பான இளைஞர், எல்லோரையும் அன்பாக நேசிப்பவர். யாருக்கு என்ன தேவையோ அந்த நேரத்தில் அவர் அதனை செய்து கொடுப்பார். அவை அங்கு கடமை புரிகின்ற வைத்தியர்கள் முதல் தாதியர்கள் அங்கிருக்கின்ற அனைவருக்குமே அந்த ஆறுமுகத்தை நன்கு பிடிக்கும். இந்த ஆறுமுகம் மிகவும் வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் மலையக பகுதியிலே இருந்து இந்த வேலைக்காக இங்கு வருகை தந்திருக்கின்றான். அவனுடைய தந்தையார் ஒரு நோயாளி, தாயார் ஒரு வேலையும் இல்லாமல் வீட்டில் இருக்கின்றார். 2 சகோதரிகள். இவர்களை பராமரிக்க வேண்டிய தேவை இவருக்கு இருப்பதனால் இவர் மலையகத்தில் இருந்து யாழ்ப்பாணம் வந்து தன்னுடைய தொழிலை மேற்கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர் அந்த தொழிலில் நேர்மை மட்டுமல்ல, கண்ணியமான ஒரு இளைஞன். எந்த நேரமும் ஓடி ஓடி யாருக்குமே எல்லோருக்குமே உதவி செய்கின்ற ஒரு வெள்ளந்தியாக, கள்ளங்கபடம் இல்லாம உள்ளம் படைத்தவனாக இருக்கின்றான். இவன் ஒரு நோயாளியை பார்த்திருந்த பக்கத்து கட்டிலில் ஒரு வசதியான பிரமுகர் ஒருவர் வந்திருக்கின்றார். அவர் ஒரு முறைப்பாடை வைத்தியசாலை அதிகாரிகளுக்கு சொல்கின்றார். தன்னிடம் இருந்த பணம் திருட்டு போய்விட்டது, அதை இந்த ஆறுமுகம்தான் எடுத்து விட்டார் என்பதை சொல்கின்றார். எந்த ஒரு மாற்றமும் இல்லை, இதில் ஆரம்பம் தான் எடுத்திருக்க வேண்டும் என்றே சொல்கின்றார். ஆனா அந்த வைத்தியசாலை சமூகம் அதனை நம்பவில்லை. ஏனென்றால் அந்த ஆறுமுகம் அங்கே கடந்த 5 வருடங்களாக நோயாளிகளை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றார். இரவு பகல் பாராமல் சேவை செய்கின்ற ஒருவர். அவருடைய நேர்மை தன்மை தெரிந்தாலும் கூட இந்த வந்திருந்தவர் கொஞ்சம் பிரபல்யமானவர். ஆகவே அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, இதுதான், நீங்கள் ஒன்றில் இவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது அவரை இந்த வேலையில் இருந்து நீக்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஒன்று, தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லது அவரை வேலையில் இருந்து நிப்பாட்ட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை விடுகின்றார். அந்த வைத்தியசாலை சமூகத்தினால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு கட்டத்திலே இந்த ஆறுமுகம் விசாரணைக்கு அழைக்கப்படுகின்றான். தலை குனிந்தபடியே கண்களில் கண்ணீரோடு அங்கே நிற்கின்றான். அங்கே அவன் அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளாவிட்டால் அவனை வேலையில் இருந்து நீக்கி விடுவார்கள். அவன் யோசிக்கின்றான், நான் இந்த குற்றத்தை செய்யாத குற்றத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாட்டில் படுக்கையிலே கிடக்கின்ற எனது தந்தை, என்னுடைய காசை நம்பி இருக்கின்ற அம்மா, சகோதரிகளினுடைய படிப்புக்கு எல்லாம் என்னுடைய சம்பளம் தான் அங்கே போகின்றது. நான் இந்த வேலையை விட்டு விட்டேனேண்டா இனி ஒரு வேலை எனக்கு தேட முடியாது. ஆகவே அங்கே எனது குடும்பம் நிற்கதியாக இருக்க போகின்றது. என்ன செய்யலாம் என்று பெரிய திண்டாட்டத்தின் மத்தியிலே அந்த கேட்டபோது அவன் அழுது கொண்டு சொல்கின்றான், நான் தான் கஷ்டத்தின் நிமித்தம் அந்த காசை எடுத்தேன் என்று சொல்லி தான் செய்யாத ஒரு குற்றத்தை ஒப்புக்கொள்கின்றான். ஆகவே கண்ணீருடன் அந்த வைத்தியர்கள் அந்த சமூகத்திற்கு தெரியும், இந்த ஆறுமுகம் எடுக்கவில்லை என்றால் கூட அந்த சமூகத்திலே எல்லோராலும் பிரபல்யமானவர் என்று கருதப்படுபவர் வைத்த அந்த கோரிக்கையை அவர்களால் நிராகரிக்க முடியாமல் அங்கே அந்த ஆறுமுகம் குற்றவாளி கூண்டில் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு, ஏனென்றால் அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டால் தான் தொடர்ந்து அவர் அங்கு வேலை செய்யலாம். ஆகவே முன்பிருந்த அந்த கலகலப்பான துடிதுடிப்புத்தனம் எல்லாம் போய் ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளான ஒருவராக, அமைதியை உருவாக்க அந்த ஆறுமுகம் அந்த வைத்தியசாலை வீதி எங்கும் இன்னும் தன்னுடைய மற்றவர்களுக்கு உதவி செய்தபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆம் நேயர்களே, அவ்வாறு தான் நல்லவர்கள் சில சமயங்களில் இன்று தண்டிக்கப்படுகின்றார்கள். பொய்யும் களவும் புரட்டும் இன்று சமூகத்திலே மலிந்து போய் கிடக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த ஆறுமுகம் போல நல்ல மனம் படைத்த அந்த வெள்ளந்திகள் மனங்களை நோக பண்ணாமல், எங்களுக்கு பணம் பதவி கிடைத்தது என்பதற்காக நாங்கள் ஏனையவர்களை கீழ்த்தரமானவர்கள், ஏழைகள் எல்லோரும் களவு எடுப்பார்கள் என்றொரு முடிவுக்கு நாங்கள் பெறக்கூடாது என்று கூறி, இவ்வாறான நல்லவர்களை நாங்கள் சமூகத்திலே அவர்கள் தங்களினுடைய சேவைகளை செய்வதற்கு எல்லோரும் இணைந்து அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறி, அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.